ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் ஆற்றுல ஏதாவது யாராவது குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவளுக்கு எப்படி ஈஸியாக 7 காண்டினென்ட்ஸ் அண்ட் 5 ஓஷன்ஸ் எப்படி ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம்னா மெமரபுளாக இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம 7 காண்டினென்ட்ஸை பார்க்கலாம். 7 காண்டினென்ட்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்னா மெமரபுளாக இருக்கிறதுக்காக ஈட் அண்ட் ஆப்பிள் ஆஸ் அ ஸ்நாக். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஈட்டில் இ யூரோப், ஆனில் ஏ அண்டார்டிகா, அதுக்கடுத்து ஆப்பிளில் ஏ ஆஸ்திரேலியா, ஆஸில் ஏ ஏஷியா, அது ஆஃப்ரிக்கா, ஸ்நாக்கில் நம்ம எஸ்என். இதை நம்ம ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம், சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா. அதுக்கடுத்து நீங்கள் இன்னும் நல்லா சொல்லிக் கொடுக்கணுன்னா இதில் ரொம்ப ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் ஆஸ்திரேலியா. இதையும் நீங்கள் மறக்காமல் சொல்லிக் கொடுங்க. அடுத்து 5 ஓஷன்ஸை பார்க்கலாம். 5 ஓஷன்ஸை நம்ம எப்படி மெமரபுளாக சொல்லிக் கொடுக்கணுன்னா பைசா அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். பணம், அதாவது பைசா காசு அப்படின்னு சொல்லலாம். அதில் பி பசிபிக் ஓஷன், ஏ அட்லாண்டிக் ஓஷன், ஐ இந்தியன் ஓஷன், எஸ் சதர்ன் ஓஷன், இல்லை நீங்கள் சவுத்தர்ன் ஓஷன்னு சொல்லலாம். ஏ திரும்ப ஆர்டிக் ஓஷன். இப்போ இதில் ஒரே ஒரு கண்ட்ரியோட பேர் இருக்கிற ஓஷன் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்தியன் ஓஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி இது உங்களுக்கு இந்த ஆர்டரில் தான் வரும். ரொம்ப பெருசான ஓஷன்ஸ்லேருந்து சின்ன ஓஷன்ஸ். ரொம்ப சின்ன ஓஷன்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிக் ஓஷன் தான். ரொம்ப லார்ஜ் ஓஷன் பசிபிக் ஓஷன். இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் ஈஸியாக மெமரபுளாக மைண்டில் வச்சுக்கிற மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் லிட்டில் சாம்பியன் சாக்லேட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.